ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுக்குஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன ஸ்நாக்ஸுங்க, பன்னீர் வடைங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்றது உங்களுக்கு காட்டிடுறேன், ஓகேங்களா? கடலைப்பருப்பு ஆல்ரெடி நான் ஒரு 1 கப் வந்து ஊற வச்சிருக்கேன். 1 டம்ளர் ஊற வச்சு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம். இது சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு மிக்ஸி இதுல சாப்பர்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இஞ்சி கொஞ்சம் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் வந்து கடலைப்பருப்பு அரைக்கும் போது இஞ்சி இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிடுவேன், ஓகேங்களா? நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் போட மாட்டேங்க. அதுக்கு பதில் சில்லி ஃபிளேக்ஸ் சில்லியை வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுப்பேன். கொஞ்சம் ஃபிளேக்ஸ் மாதிரி அரேஞ்ச் இது பண்ணிட்டு அதை ஆட் ஆன் பண்ணிப்பேன். முக்கியமான இன்கிரீடியன்ட் நம்மளோட பன்னீருங்க. 200 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. நான் இப்போ இதை அரைக்க போறேங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் இது கூட சேர்த்து போட்டு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு அரைக்க போறேன். நெக்ஸ்ட் இஞ்சி போட போறேங்க. இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறேங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டேனோ அதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். வடை பதத்துலங்க, நம்மளுக்கு கையில ஒட்டி ஒட்டாத மாதிரி இருக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறது. பாருங்க, இது வடை பதத்துல எப்படி அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் பருப்பு இருக்கணும், இருக்காமே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ அரைச்சது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போறோம். இப்போ சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ண போறோங்க. நான் சொன்ன பச்சை மிளகாய் போட மாட்டோம்னு சொன்னால அதனால சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்றோம். இப்போ இது கூட பன்னீர் ஆட் பண்ண போறோம், சரிங்களா? பன்னீர் போட்டிருக்கோம்லங்க. இப்போ வடை கூட ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. பத்த வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. வடை பொரிக்கிற அளவு எண்ணெய் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வடை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் போதுங்க. பன்னீர் வந்து கிரேட்டா இருக்கிறனால உங்களுக்கு வெள்ளெல்லாம் பிரிஞ்சு வராது. சில பேர் வந்து கவலைப்படுவீங்க, என்னடா வெள்ளெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெயில எல்லாம் திருத்தி. அதெல்லாம் இதுல எதுவுமே ஆகாதுங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ போதுங்க. சூப்பருங்க. உப்பு, காரம், பன்னீர் செமையா இருக்கு. உங்க கிட்ஸ்க்கும் சொல்லி இந்த டிஷ்ஷை பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.